ஹாய் அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரம்ஜானோட முதல் நாள். ஸோ சஹருக்கு என்ன ரெடி பண்ணேன்னு காமிக்கிறேன். ஸோ 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அண்ட் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ கத்திரிக்காய் எப்படிங்க நான்வெஜ் மாதிரி டேஸ்ட்டு கொண்டு போக முடியாது. அதுவும் சகருக்குலாம் சில பேர் நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம ஒரு குக்கர்லாம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு நல்லா வெடிக்க விட்டக்கப்புறம் இந்த 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே சேம் ரெசிபி அதே மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஆனால் கத்திரிக்காய் வச்சு வித்தவுட் நான்வெஜ். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓரமாக நான் கத்திரிக்காவை எப்பயும் போல் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சிக்கனை எப்படி வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வைப்பீங்க, ஸோ அதே மெத்தட் தான் இப்போ நான் கத்திரிக்காய்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கனுக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து நான் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமனும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சிக்கன் எப்படி நம்ம மேரினேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். ஸோ அது நான்வெஜ் அப்படிங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனேன். இதில் சேர்க்கலை, வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அதனால ஒன்றும் கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் பிரியாணிக்கு அளவு கூடுதலாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். ஸோ அதனால் இதில் போடலை. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ நல்லா இன்னும் வதக்கணும். அதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கையோட புதினா ஒரு கை ஃபுல்லாகவும், கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாகவும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இதில். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 2 ரம்ஜான் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டிங் நல்லபடியாக முடிஞ்சு. நான் இது வீடியோ எடிட் பண்ணிட்டேன். பட் டைம் இல்லாதனால போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸோ கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கிக்கிட்டும். அதோட கத்திரிக்காயோட கலர் நீங்கள் கத்திரிக்காவை சுட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். சீடு இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற ரெசிபி பேர் வாங்கி பாத். அந்த வாங்கி பாத்னா பிரிஞ்சால்லாம் போட்டு பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ இதை நான் பிரிஞ்சால் பிரியாணி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ரேஷியோ பார்த்துடலாம். அரிசி 1 உலக் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதே உலக்கில் 2 தடவை தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ அதுதான் 1:2 ரேஷியோவில் நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். 2 உலக் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி பாருங்கள், இந்த உலக்கில் தான் நான் அளந்தேன் அரிசி. ஸோ அதே உலக்கில் 2 தடவை தண்ணி மேற்றி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கணும். மெயினாக நம்ம மேரினேட் பண்ண கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். நம்ம பண்ண பிரியாணி அந்த மாதிரி மசாலா பண்ணோம்ல, பிரியாணி மசாலா மாதிரி, அதுக்கு நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ தண்ணி அளவும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கு ஈக்குவலான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கே ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறப்ப கொஞ்சம் கம்மியாகவும் கூடுதலாகவும் இருக்கும். போக போக உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ குடிச்சு கூட பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படியா இல்லைன்னு. நான் குடிச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதே போதுமானமாக இருந்துச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்லா கொதி வரணும். அதாவது நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும், பபிள்ஸாக வரணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம்.
நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சா கூட ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வந்து கொதிச்சிரும். நல்லா பாருங்களேன், நல்லா கொதிக்குதில்ல. இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருப்பீங்களா களைஞ்சு. நான் எனக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் களைஞ்சு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். சீரக சம்பாவில் செஞ்சினாலும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களோட விஷ் தான், எந்த ரைஸ்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு மோஸ்ட்டாக வந்து சீரக சம்பாவும் பாஸ்மதியில் தான் செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன். வீட்டில் வந்து அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஊற வச்சதை வந்து ஒரு விளக்கு, ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 4 பேர் வீட்டில் இருக்கோம். ஸோ 4 பேருக்கான குவான்டிட்டி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கீழே கேப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் மெஷர்மெண்ட் எல்லாமே. ஆஃப்டர் இஃப்தாருக்கு அப்புறம் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸோ நியூவாக அண்ட் ஹெல்த்தியான வேர்ஷன்ஸில் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி. ஸோ 2 டேஸ் ரம்ஜானில் இஃப்தார் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடியாக போகுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுக்கிட்டு நல்லா தண்ணி வந்து வற்றணும். ஸோ மூடி வச்சிடாதீங்க. அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட இருக்கட்டும் அடுப்பு. மீடியமுக்கும் ஹைக்கும் கூட நடுவில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறனால. ஸோ தண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா ஒன்றும் கவலை இல்லை, பிடிக்காது. தண்ணி கம்மியாக மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வந்து கொண்டு வந்துடுங்க அடுப்பை. ஸோ ஏன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும் தண்ணி உங்களுக்கே தெரியுது பாருங்கள், போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நல்லா வற்றி அந்த ரைஸ் வந்து மேலே தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி எல்லாமே எப்படி தம் பண்ணுவாங்களோ அதே மெத்தட், சேம் மெத்தட் தான். ஒரு வெஜிடேரியன் காய் வச்சு ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்து பிரியாணி டேஸ்ட்டே கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வெஜிடேரியன்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் பசங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கத்திரிக்காய் பிடிக்காட்டி உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க அதில். அதுவுமே நல்ல வந்து ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா நெருங்கி வந்துருச்சு. தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவு அரிசி பார்த்திங்களா தெரிஞ்சிச்சு. நல்லா இப்போ அடி விட்டு கிண்டிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா அடி விட்டு கிண்டிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க. நல்லா வந்து தண்ணி வற்றிரும். ஓரளவு இப்போ வற்றிருக்கு. நல்லா நெறிக்கட்டி வந்துடும். ஸோ நல்லா வந்து அடி விட்டு கிண்டிக்கோங்க. இன்னும் வந்து கரெக்டாக 1 நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுங்க. கிண்டாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நல்லா அடி விட்டு கிண்டி இங்கே பார்த்திங்களா மேலே நல்லா ஓரளவு வற்றிருச்சு. இப்போது நான் வந்து குக்கரை வச்சு சும்மா மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. குக்கர் மூடியே இருக்கட்டும். இதுதான் வந்து தம் போடுறது அப்படின்னு. இப்போ வந்து குக்கரை ஆஃப் பண்ணியே தான் இருக்குது, நான் ஆன் பண்ணலை. கடைசியாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 10 மினிட்ஸ் வந்து தம்மில் இருந்தனால ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரைஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு. இந்த பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க டேஸ்ட்டு. உதிரியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம பிரியாணினா தால்சா, தயிர் சட்னி, அப்படி ரைத்தா அப்படி வச்சு சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு என்ன நான் சைட் டிஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா தான். இந்த எக் மசாலா ரெசிபியும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி லைக் பண்ணி சாப்பிட்ட ஒரு ரெசிபி. ஸோ நம்மளோட பிரிஞ்சால் பிரியாணிக்கு ஒரு எக் கிரேவி அண்ட் அதோட நம்ம வெள்ளரிக்காய் ரைத்தாவும் சாப்பிட்டோம். அதுக்கு 3 காம்பினேஷனுமே செம்மையாக இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் வந்து அப்படியே இருந்துச்சுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.